அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் மாலை நேரத்துக்கான மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். இது மாலை நேரத்துக்கான செய்தி. ஒருவேளை நீங்கள் காலையில் போட்ட வீடியோ இன்னும் பார்க்கலன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பல முக்கியமான தகவல்கள் அதுலேயும் அடங்கி இருக்குது. எல்லா நாளும் குவைத்திகள் வீடியோ எடுத்து போடுவாங்க, இது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. ஆனால் அதுக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்தேன். அதே மாதிரி உணவு பாதுகாப்புத்துறை அதிரடி சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறாங்க. அனைத்து உணவகங்கள்லையும் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய வேஸ்ட் தண்ணீர் எங்கே போய் சேருது, எல்லா பகுதிகளிலையும் தொடர்ந்து சுத்திகரிப்பு பணி. ஜஹரா கவர்னரேட், அகமதி கவர்னரேட் பகுதிகளில் தொடர்ந்துமே கிளீனிங் குவைட் வேலை திட்டம் ஆரம்பம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். அந்த நாள் பிப்ரவரி 22, 2024 காலையில் இந்த செய்தி போடுறேன். இந்த தாய் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, இவங்களை பற்றி யாருக்காவது தெரியுமா அப்படின்னு. அதுக்கப்புறம் மாலை நேரம் அவங்கள பற்றின தகவல் ஒரு சகோதரர் கொடுத்துருந்தார், அதை பற்றி போட்டிருந்தேன். இந்த தாய் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடமாக குவைத்தில் நாட்டுக்கே போகாமல் இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு சுகவீனமுற்று பரக்கல் கபீர் மருத்துவமனை ஜாப்ரியாவில் அனுமதிக்கப்பட்டாங்க. இந்த வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் ஆகுது. இந்த 5 மாதமும் இவங்க மருத்துவமனையிலே தான் இருந்தாங்க. இவங்க ஊர் தெல்தோட்ட, இலங்கையை சேர்ந்த பெண்மணி. ஊர் தெல்தோட்ட. இவங்களுடைய பேர் ஆயிஷா ஹலீமா. இவங்களோட பேர் ஆயிஷா ஹலீமா. அல்லாஹ் அர்ஹமா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இன்றைய தினம் அவங்க இறையடி சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவங்களுடைய ஒரு சோகமான கதை என்னென்னா, அந்த டைம்லேயே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போதே, யாருக்கும் சொல்லாதீங்க, என்னுடைய வீட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இத்தனை வருடமாக உழைத்து பணம் அனுப்பினதை மட்டுமே தான் அவங்க பார்த்தாங்களே தவிர, நான் நாட்டுக்கு எப்போ வருவேன், இல்லை நான் வரணுமா வரக்கூடாதான்னு கூட என்னை பற்றி கூட அவங்க சிந்தித்ததில்லை. பணத்துக்காக மட்டும்தான் அவங்க பேசினாங்க. இதற்கு பிறகு அவங்கள்ட்ட நான் போகிறதுக்கு ஐடியாவே இல்லை, விருப்பமே இல்லை. நான் இறந்தால் என்னைய இதே நாட்டிலேயே இந்த மண்ணிலேயே அடக்கம் பண்ணுங்கள், யாருக்கும் தெரிவிக்கக்கூடாது அப்படின்னே கேட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இது வரைக்கும் அவங்க மருத்துவமனையில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி இங்கே இருந்து அவங்களோட வேலை செய்தவங்க தான் இடைக்கிட போய் அவங்கள பார்த்துருக்குறாங்க. கடைசியாக இன்றைய தினம் இறையடி சேர்ந்துட்டாங்க. வெளிநாட்டு வாழ் தொழிலாளர்கள், தாய் தந்தையர்கள் இன்றைய நிலைமை 100% இதுதான். மரத்தில் ஏதோ இங்கே மரத்தில் பணம் காய்க்கிற மாதிரியும் அதிலிருந்து நாம் தொடர்ந்து காசுகளை பறித்து அனுப்புகிற மாதிரியும் தான் சில வீடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளும் குடும்பங்களும் இன்றைக்கி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பணம் மட்டும்தான். வெளிநாட்டுக்கு போனால் பணம் மட்டும் வந்தால் போதும், மாதம் முடிஞ்சால். சில வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கும் குடும்பங்களுக்கும் மாத கடைசியில் தான் வெளிநாட்டில் இருக்கிற குடும்பம் உறவை பற்றி ஞாபகம் வாரது. அது வரைக்கும் யாருக்குமே ஞாபகம் வாரதில்லை. இன்றைக்கி இந்த தாய் யாருக்குமே சொல்ல தேவையில்லை, யாருமே எனக்கு இல்லை, நான் தனியாகவே இந்த நாட்டிலேயே தான் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் இறந்தால் இந்த மண்ணிலே என்னை அடக்கம் பண்ணுங்கள், யாருக்குமே சொல்ல வேணாம் அப்படின்னே கேட்டாங்க. அவங்க கேட்டது கடைசி அந்த வார்த்தை தான், அல்லாஹ் அர்ஹமா. வெளிநாடு வாழ் உறவுகளே, பணம் 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 என்று நாட்டுக்கு பணம் அனுப்புறதை மட்டுமே நீங்கள் முயற்சியாக எடுத்தீங்கன்னா கடைசி காலத்தில் நம்மளை கவனிக்கிறதுக்கு கவனிப்பாரற்ற நிலைக்கு தள்ளப்படுவோம். உங்களுக்காகவும் சேமியுங்க, நீங்களும் சிந்தியுங்க. அதே போல் மிக முக்கியமான விடயம் என்னென்னா, குடும்பங்கள், உறவுகள், நாட்டில் இருக்கிறவங்க கொஞ்சமாவது ஒவ்வொரு நாள் இல்லாட்டியும் ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது சரி, வாரத்துக்கு ஒரு முறையாவது சரி, இந்த நாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்களுடைய நலங்களை விசாரிங்க. அவங்களுடைய நிலைமைகள் என்ன, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, சாப்பிட்டாங்களா, நோய்வாய்ப்பட்டுருக்கிறாங்களா, அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் விசாரிங்க. பணத்துக்காக மட்டும் பேசக்கூடிய உறவுகளே, இது உங்களுக்கான பதிவு. வாங்க குவைத்துடைய மேலதிக தகவல்களை பார்க்கலாம். வானிலை ஆய்வாளர் பெதர் அல் அமீரா எதிர்வரும் ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து
அதிகளவான ருத்தூபா காலநிலை ஆரம்பமாகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. 29/7 بإذن الله تعالى راح يطلع نجم المرزم، وهو النجم الثاني من نجوم جمرة القيض، وفي نهايته بعد 13 يوم من طلوعه تنكسر جمرة القيض وتعتدل الحرارة ليلا، لكن بالنهار تستمر معانا الحرارة حتى بداية شهر أكتوبر القادم بإذن الله تعالى. والعرب قديما يسمونه طباخ التمر، لأن التمر والرطب يستوي في هذا الوقت بعد الحرارة العالية في موسم الجوزة الأولى والثانية، فالرطب يحتاج الحرارة العالية ليستوي، فيستوي في هذا الوقت. وبعد انكسار جمرة القيض في 11/8 راح يطلع موسم الشليبين، وهو النجم قبل الأخير من نجوم الصيف، وندخل في الأجواء الرطبة، وتبدأ الحرارة بالانخفاض تدريجيا حتى طلوع نجم السيل في 24/8 بإذن الله تعالى. ருத்தூபா அப்படின்னும் போது மெயினாக ருத்தூபா காலநிலை எதுக்காக வருது அப்படின்ற ஒரு சந்தேகம் ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த பேரிச்சை மரங்கள் இப்போ பாருங்கள், இந்த பேரிச்சங்காய்கள் வந்து இந்த மாதிரி பச்சை நிறத்தில் பச்சையாக இருக்கும். இது வந்து ஸ்துவி அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில், பழுக்கிறதுக்கு. இது வந்து ஒரு கனிஞ்ச நிலைக்கு வரணுமா இருந்தால் இதுக்கு ஒரு வகையான புழுக்கம் தேவை. ஏன்னா இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய காயை எடுத்து கடிச்சிங்கனாலே நறுன்னு இருக்கும். அப்போ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். இது வந்து சாதாரணமாக ஒரு வாழைப்பழமோ அல்லது ஒரு மாம்பழமோ பழுக்க வைக்கிற மாதிரி இலேசாக பழுக்க வைக்க முடியாது. அப்போ அதுக்குன்னு ஒரு தனி ஒரு புழுக்கம் தேவை. அந்த நிலை தான் இந்த ருத்தூபாவை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வேர்த்து ஊற்றும்னு. அந்த ருத்தூபா காலநிலை வாரதே இந்த பேரிச்சம்பழங்களுக்காகத்தான், அந்த காய் வந்து பழுக்கிறதுக்காக. அடுத்ததா எப்போவுமே குவைத்தி மக்கள் இங்கே பாருங்கள் இது இப்படி இருக்குது, இங்கே பாருங்கள் அது அப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் வீடியோ தான் போடுவாங்க. இப்போ இன்றைய நாள் நான் ரோட்டில் வரும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு தகரம் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்படியுமே அது கலண்டு காற்றுக்கு பறக்கும். ஒரு வேலை பறந்து ஒரு வாகனத்தில் அடிப்படலாம், இல்லை யாராவது நடந்து போகும்போது டெலிவரி பைக் ஓட்டுநர்கள் போவாங்க, நடந்து செலவங்க போவாங்க. அப்போ இது பறந்து போய் அவங்களுடைய உடம்புகளில் தாக்கினால் நிச்சயமாக இது காற்றுக்கு பறக்கும்போது இந்த தகடு வந்து ரொம்பவும் கூர்மையானது, உயிரை கூட பறிச்சிடலாம். அப்போ நான் போய் தேடி பார்த்தேன், ஹாரிஸ் இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் யாருமே இல்லை. இதை வந்து கலட்டலாம்னு பார்த்தா அந்த சைட்டில் வந்து போல்ட் பூட்டியிருக்கிறாங்க, கலட்ட முடியாது. ஆனால் காற்றுக்கு நிச்சயமாக கிழிந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், இது வந்து காற்றுக்கு 2 பக்கமும் ஆடி இருக்கிறதால தான் அந்த கிழிகிற தன்மையில் இருக்குது. அதனால் என்ன செஞ்சேன்னு கொஞ்சம் பாரமான ஒரு கல்லை எடுத்து நல்லா அதை வந்து அந்த பக்கத்துக்கு வளைத்து வச்சு அப்படியே அந்த பிடிமானத்துக்கு கல்லை வச்சு விட்டேன். அதுக்கப்புறமா அது வந்து காற்றுக்கு ஆடலை. ஆனால் சில இடங்களில் வந்து இந்த மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க, சைனிங் போர்டு, இல்லைன்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன்களுக்கு முன்னாடி அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வச்சுருப்பாங்க. அதுகள் கூட இந்த காற்று காலத்தில் இந்த மாதிரி தான் பறந்து வந்து அடிக்கும். இதுக்கு முன்னாடி கூட நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒரு சகோதரருக்கு நடந்த சம்பவத்தை. இப்போ மாஷாலான்னு முன்னாடி காற்றுக்கு நல்லா அந்த தகடு வந்து ஆடியே இருந்துச்சு. இப்போது எந்த ஒரு ஆட்டமும் இல்லை, அப்படியே சைலண்டாக அந்த மடக்கி வச்ச எப்படியோ அப்படியே வந்து அந்த கல்லோடு சேர்த்து இருக்குது. காற்றுக்கு இனிமேல் கலண்டு போகாது, அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். வீடியோ மட்டும் ஷேர் பண்ணுறதால எந்த பலனும் இல்லை. நம்மளால் முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அதை இறங்கி செய்யணும். அதை தான் இன்றைக்கி நானும் முயற்சி செஞ்சேன். நம்ம ஒவ்வொரு நாளும் அன்றாடம் உபயோகிக்கிற தண்ணீர், பாத்திரம் கழுவுறது, ட்ரெஸ்ஸு கழுவுறது, வண்டி கழுவுறது, ஏன் நம்ம வந்து நம்மளுடைய கடமைகளை கழிக்கிறது, இது எல்லாமே பலுவா அப்படின்னு சொல்லக்கூடிய டேங்கில் போய் சேருது. அது எல்லாமே எங்கே போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். سألت نفسك من قبل ماي الحنفية وين يروح؟ يستقبل قطاع الهندسة الصحية بوزارة الأشغال العامة يوميا مياه الصرف الصحي عبر شبكتها الموجودة بجميع مناطق البلاد متوجهة إلى محطات الضخ. يستقبل قطاع الهندسة الصحية بوزارة الأشغال العامة يوميا مياه الصرف الصحي عبر شبكتها الموجودة بجميع مناطق البلاد متوجهة إلى محطات الضخ. دورها تقوم المحطات بضخ مياه الصرف الصحي إلى محطات التنقية التابعة للوزارة لتبدأ عملية معالجة المياه إلى مياه ثلاثية ورباعية.
بعد عملية المعالجة تقوم الوزارة بضخ المياه التراثية للخزانات التابعة للإخوان في الهيئة العامة للزراعة والثروة السمكية للاستفادة منها في الزراعة التجميلية. وفيما يخص المياه الرباعية يتم تزويد مزارع الوفرة والعدلي لدعم الأمن الغذائي واستخدامها بعد في أجهزة التبريد بجامعة السعودية وحديقة الشهيد وغيرها من المرافق الحيوية والوزارة. டைரெக்டாக கடல்லையோ அல்லது வேற எங்கேயோ கலக்கிறது இல்லை இந்த பாவிக்கக்கூடிய நம்ம உபயோகிக்கக்கூடிய தண்ணீர். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கப்படுது, ரீசைக்கிளிங் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை மறுசீரமைப்பு பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி வீதி ஓரங்களில் இருக்கக்கூடிய மரஞ்செடி கொடிகள், இந்த நாட்டில் மரஞ்செடி கொடிகளுக்கும் தண்ணீர் வரக்கூடிய பைப்லைன் பார்த்துருப்பீங்க. அந்த தண்ணீர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணி எடுத்து இந்த மரம் செடி கொடிகளுக்குத்தான் உபயோகிக்கிறாங்க. அதிக அளவான தண்ணீர் வரும்போது அதை கடலில் திறந்து விடுவாங்க, அது மழை நீர் வந்தால் மட்டுமே. அடுத்ததா உணவகங்கள், கடைகள், மத்தாம்களில் நடக்கக்கூடிய மிக பெரிய அநீதிகள். உணவுகளை அவங்க தயாரிக்கிற முறைகள் மிகவும் அசுத்தமான முறையில் தயாரிக்கிறாங்க. அதுக்கான ஒரு வீடியோ காட்சி. شوفوا طريقة تحضير الخلطات حق السمبوسة والكبة. اللحم والجاي كله مثلج، يسيحونه ويطحنونه ومن جديد يعبونه بالسمبوسة والكبة ويبدون مرة ثانية يجمدونه. طبعا كله غير صالح للاستهلاك الآدمي. هذا اللحم مثل ما انتم شايفين طريقته، يعبونها بأكياس يسوونها سمبوسة مثل بهالطريقة. لا يجيب له يودي له دقيقة الثلاجات كلها فل. كان ضابط محل تجهيزات غذائية. குறிப்பாக சமோசா, குப்பா, இந்த மாதிரியான உணவுகள் இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தயாரிக்கிறாங்க. இவங்க வந்து தயாரிக்கிறாங்க, அதே மாதிரி அது கலப்படம் பண்ணுறதுக்கு, அதை கலக்கிறதுக்காக வாஷிங் மிஷினை யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாமே பண்ணிவிட்டு அதை ரெடி பண்ணினதுக்கப்புறமா பேக்கெட் பண்ணி ஃப்ரேசரில் போட்டு வைக்கிறாங்க. எக்ஸ்பைரி டேட்டா அதா இதா எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தான் தயாரிப்பு நடக்குது. அதே போல் கேபிட்டல் கவர்னரேட், குவைத்துடைய ஊட்டச்சத்து உணவு பாதுகாப்பு குழு அதிரடியான சோதனைகளை மேற்கொள்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு கடைகள்லையும், ஹோட்டல்கள்லையுமே விசேடமாக உணவு கடைகள், அதே மாதிரி கறிக்கடைகள், இறைச்சி கடைகள்லையும் இந்த சோதனைகளை மேற்கொண்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக மட்டுமே கிட்டத்தட்ட 27 கடைகளுக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல்கள் நிறையவே பார்த்திங்கன்னா ஒரு சரியான சுகாதாரத்தை பேணாமலே வேலைகளை செய்கிறாங்க. அதே மாதிரி க்ளவுஸ் போடுறது நிறைய கடைகளில் பார்த்ததே இல்லை. பல கடைகளை இழுத்து மூடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஹோட்டல்களில் வேலை செய்யக்கூடிய சகோதரர்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக கடைகளை இழுத்து மூடுவாங்க. அதே போல் சட்ட நடவடிக்கைகளுக்கும் உட்படுத்தப்படுவீங்க. إدارة تفتيش محافظة العاصمة تم تكثيف الجولات التفتيشية وتحرير عدد 60 محضر ضبط مخالفة، وتم صدور عدد 17 قرار إداري بغلق المنشآت الغذائية منها مطاعم وملاحم، وذلك لارتكاب المخالفات الآتية: منها بيع مواد غذائية غير صالحة للاستهلاك الآدمي تغيرت خواصها الطبيعية من حيث اللون والشكل والرائحة بناء على الكشف الظاهري بما نصت عليه اللائحة التنفيذية 20 لسنة 2017، وكذلك فتح منشأة غذائية دون الحصول على ترخيص صحي صادر من الهيئة، وكذلك تداول أغذية مع عدم توافر الاشتراطات الصحية والفنية، وذلك بتخزينها في مواد مخالف لمواصفة تلك المادة مما يعرضها للظروف الغير صحية، وكذلك عدم التزام قواعد اشتراطات النظافة العامة لوجود حشرات حية بكثرة داخل المنشأة في مكان إعداد الأطعمة ووجود أوساخ وصدى وغير ذلك، وكذلك تم تحرير مخالفات أخرى غير الغلق، منها تداول عمال أغذية ظهرت عليهم جروح وتقرحات دون الحصول على تقرير صحي صادر من وزارة الصحة بمزاولتهم للعمل، وتم تحرير مخالفات تداول عمال أغذية دون الحصول على شهادة صحية صادرة من الجهات المختصة تبين خلو من الأمراض، وكذلك عدم التزام قواعد اشتراطات النظافة الشخصية أثناء العمل بعدم تقليم الأظافر ولبس قفازات أثناء تداول الأغذية. وطبعا المخالفات التي يجوز فيها الصلح وتم فيها القلق لا يعطى فتح
دائم، بل يعطى فتح مؤقت لإزالة أسباب المخالفة، ومن ثم يقوم المفتشين بالكشف على المنشأة والتأكد من إزالة أسباب المخالفة ورفع تقرير بذلك، ثم يعطى أمر بالفتح الدائم. أما المخالفات التي لا يجوز فيها الصلح يتم تحويلها إلى النيابة العامة. نعم. வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சரும் தொடர்பாடல் விவகாரங்களுக்கான அமைச்சருமான ஒமர் சாவுத் அல் ஒமர் சஹல் விண்ணப்பத்தின் மூலம் முன்கூட்டியே நியமனம் பெற்ற குடிமக்களை சந்தித்தார். நேரடி தொடர்பை மேம்படுத்தவும் நடைமுறைகளை எளிதாக்கவும் சேவைகளை மேம்படுத்தவும் இந்த சஹல் அப்ளிகேஷனுடைய புதிய கணக்கு திறக்கப்படுகின்றது. வணிக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் சார்ந்த அனைத்து விடயங்களையும் நேரடியாக கலந்தாலோசிக்கலாம். அடுத்ததாக குவைத்துடைய நகராட்சி முனிசிபாலிட்டி புதிதாக இன்னொரு செயல்பாட்டையும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க சஹல் அப்ளிகேஷன் மூலமாக. இதன் மூலம் கட்டட உரிமையாளர்களுக்கு அவர்களுடைய ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்ஸ், உரிமை ஆவணங்கள், திட்டங்கள் மற்றும் அதனுடைய மற்றைய சில பிரதிகள் எது வேண்டுமானாலும் சஹல் அப்ளிகேஷன் மூலமாகவே இனிமேல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வஷிகா பேப்பர், பில்டிங் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே இனிமேல் சஹல் அப்ளிகேஷன் மூலமாகவே இவங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்படின்னா இனிமேல் பேப்பரை தேடணும், டாக்குமெண்ட்ஸை தேடணும்னு அவசியமே இல்லை. சஹலில் போய் அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுவாங்க. அடுத்ததாக குவைத்தி குடிமக்கள் இப்போதைக்கு இந்த நாட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாதாரணமாக உணவு பழக்க வழக்கங்கள் கூட இப்போ சாதாரணமாக வீட்டில் உட்கார்ந்த இடத்துல இருந்தே சாப்பிட்றாங்க. டெலிவரி மட்டும்தான். உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடணும், அப்படியே அதே நிலைமையிலேயே வாழ்க்கையை கொண்டு போகணும் அப்படின்னு குடிமக்கள் நினைக்கிறாங்க. வெளியில் நடமாடுறதுக்கு கூட ஒருத்தரையும் காணும் அப்படின்ற ஒரு கவலையான பதிவேற்றிருக்கிறார் ஒரு குவைத்தி குடிமக்கள். السلام عليكم. اليوم جهزت نفسي حق المشي، مو مثل امس قلت امشي يعني افضل من القعده. شوفوني هذا انا جاهز، شوفوا شلون جاهز. ايش رايكم؟ الجو حلو يعني زين، مو يعني حلو اللي هو مبدع، زين يعني نسمات الهواء العليل تهفف عليك ونمشي في هذا المكان الجميل. ايش حقه؟ امس بالفريق قاعد افتح نص الدوامه. طبعا في منكم ما يعرف شنو الدوامه، علموهم يا جيل الطيبين، علموهم شنو الدوامه. فهذا انا الحين امشي بين القطعتين، ماكو الا طلبات، هون واحد وهون واحد، ما في ماكو. هذا الولد هذا طلب جوعان مسكين. يلا امشوا والله ترى المشي زين والله انا من زمان ما مشيت، قلت لازم امشي احرك هالجسم هالكسلان هذا، بس كله قاعد. பணம் அதிகரிக்க சோம்பேறித்தனத்தின் உச்சமும் மக்களிடையே அதிகரித்து போகுது. அதுதான் உண்மை. குவைத்துடைய பல கவர்னரேட்களில் தொடர்ந்துமே கிளீன் குவைட் வேலை திட்டம் இப்போ அதிரடியாக ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஜஹரா கவர்னரேட் மற்றும் அகமதி கவர்னரேட் பகுதிகளில் தொடர் சுத்திகரிப்பு பணிகள் நடக்குது. ஏதாவது பொருட்களை வெளியில் வச்சுருந்தீங்கன்னா இப்போவே தயார் நிலையில் வச்சுக்கோங்க. கார்கோ போகிறதா இருந்தாலும் சரி, அல்லது அதை பாதுகாப்பாக வச்சுக்கிறதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி தான் வாகனங்களை லீவு போகிறவங்களா இருந்தால் தயவு செய்து அங்கங்கே நிறுத்திட்டு போயிடாதீங்க. அப்படி நிறுத்திட்டு போனீங்கன்னா திரும்பி வந்து பார்க்கும்போது வண்டி இருக்காது. ஏன்னா இப்போ அதிரடியான சுத்திகரிப்பு வேலைகள் நடக்குது. அனைத்து பகுதிகளிலையுமே திடீர் சோதனைகள், சுத்திகரிப்புகள். முன்னாடி வரக்கூடிய வீடியோ பாருங்கள்.
முடிவில்லா பார்க்கின் கொள்ளை, முடிவில்லாத பார்க்கின் கொள்ளை, கொள்ளை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு வண்டியை நிறுத்துறதுக்கு ஒரு தரம் பார்க்கிங்கில் போனால் ரூபாய் அல்லது 300 ஃபேல்ஸ். மறுபடியும் திருப்பி ஒரு 5 செகண்டுக்கு அதுக்குள்ளே போயிட்டு திருப்பி வரணுமா இருந்தாலும் அதே ரூபாய். ஏன் இதை ரெகுலரான ஒரு பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்குற மாதிரி, அந்த பஸ்ஸுக்கு ரெகுலர் கார்டு சீசன் கார்டு கொடுக்குற மாதிரி ஏன் இதை மாதாந்திரம் அல்லது வருடாந்திரம் மாற்ற முடியாது? செம்மையான ஒரு கேள்வியை கேட்டுக்கிறாரு. هو في شركة إدارة المرافق العمومية، الله يعطيكم العافية. أنا هني صوب مكتبي في باركنج كبير ما شاء الله ممتاز حلو. كل يوم يعني أقعد لي 5 ساعات تقريبا وخلاص وأمشي. فقلت ليش ما أشترك عندكم؟ سوي اشتراك كل يوم تعال ادفع 400 فلس 300 فلس 200 فلس مش عارف إيش. لما سألت عن سعر الاشتراك ليش اشترك أنا؟ غالي. تبيني ادفع لك مثلا شهري ولا سنوي؟ عطني اوفر. يعني قول لي والله تصدق انا اشترك علشان اوفر. انتوا هني موضوعكم ما ادري ما تفكرون ولا ما عندكم او مو مهم. واحد بيعطيكم فلوس سنه قدام، شهر قدام، 6 اشهر قدام، كاش يا حجي. يطلع علي اغلى، يعني اغلى دبلين اذا بشترك. لا يا معود ادفع كل يوم انا 200 فلس وامشي ولا 300 فلس وخلصنا. يرحم والديكم. واحد فيكم يقعد يفكر شويه والله العظيم عدلوا اسعاركم او اليه او انتم تستلمون رواتب وبونص وحياتكم جميله ومجلس اداره وناسه. ايش حق اشتراك خرابيطك؟ لا صح 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 شغلكم عدل. كملوا كملوا الله يوفقكم. இது நிறையவே நடக்குது சிட்டி சென்டரில். அதே மாதிரி முபாரக்கியா சூக் ஒரு 5 செகண்ட் இதோ போகிறது வாரது அப்படின்னா கூட டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். எதையோ மறந்து வச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னு திருப்பி மறுபடியும் உள்ளே போனாலும் ஏன்னா ரோட்டில் வண்டியை நிறுத்த முடியாது. முபாரக்கியா பக்கமெல்லாம் போனால் வண்டியை நிறுத்த முடியாது. அதே மாதிரி சிட்டி சென்டர் பக்கம் போனாலும் அந்த பள்ளி வாயிலுக்கு பின்னுக்கு நிறுத்தலாம். ஆனால் சில நேரங்களில் அந்த பக்கமும் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்கும். பார்க்கிங்குக்கு உள்ளே போனால் ரூபாய் இல்லாமல் வண்டியை நகர்த்த முடியாது. இதை ஏன் மாதாந்திரமோ அல்லது வருடாந்திரமோ சீசன் கார்டு பஸ்களில் கொடுக்குறாங்க இல்லையா, அது மாதிரி ஏன் மாற்ற மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. பார்க்கலாம் எதிர்வரும் நாட்களில் இதுக்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஓட்டுநர்கள் இதில் பாதிக்கப்படுறாங்க. வெளியில் எங்கேயும் நிறுத்துறதுக்கு சரியான பார்க்கிங் கிடைக்காது. அப்படி இதுக்குள்ளே போனாலும் ஒவ்வொரு நாளும் போனால் ஒவ்வொரு நாளும் ரூபாய் செலுத்த வேண்டி இருக்குது. அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா 300 ஃபீல்ஸ் ஆகும், 400 ஃபீல்ஸ் ஆகும். இது மிகப்பெரிய ஒரு பகல் கொள்ளை. இதை மாற்றம் கொண்டு வாங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.